தமிழ் மகள் சமையலறைக்கு உங்களை வரவேற்கிறோம். பாரம்பரிய உணவுப் பொருள் வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிறுதானிய அரிசி புட்டு. சிறுதானியங்களான குதிரைவாளி, வரகு, சாமை, பனிவரகு, திணை, இந்த 5 அரிசியுமே இதே முறையில் பண்ணலாம். இன்றைக்கி நான் வரகு அரிசியையும் சாம அரிசியையும் எடுத்திருக்கேன். 400 கிராம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் 200 கிராம், வெல்லம் தோராயமாக 250 கிராம், உப்பு சிறிதளவு, ஏலக்காய் பொடி சிறிதளவு. முதல்ல நாம் ஊற வச்சிருக்க அரிசியை வடிகட்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுக்கோங்க, மேலே இந்த மாவை பரப்பிக்கோங்க. பதினஞ்சுலேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடு. 15 நிமிஷம் கழித்து அடுப்பை நிறுத்திக்கோங்க. லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாவை நாம் உப்பு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். திரும்பவும் மறுபடியும் 20 நிமிஷம் வேக வைக்கிறதுக்காக நாம் எடுத்து வச்சுருக்க உப்பு தண்ணியில் கரைச்சி உப்பு தண்ணி மாவு முழுக்க படுற மாதிரி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணி மாவு முழுக்க பட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கறதை நிறுத்திடலாம். தோராயமாக இப்போ இந்த மாவுக்கு நான் ஒரு 100லேருந்து 150 ml தண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். கட்டி இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் பல்ஸில் ஒரு முறை அரைச்சி அது கட்டி இல்லாமல் எடுத்து மறுபடியும் ரீஹீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம பல்ஸில் அரைச்ச மாவை திரும்ப நம்ம மேலே பரப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், கட்டியே இல்லை. மேலே பரப்பிட்டு நம்ம திரும்ப ரீஹீட் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். மாவு நல்லா வெந்துடும். ஏன்னா சிறுதானிய அரிசி வேக ரொம்ப நேரம் எடுக்காது, அதனால நமக்கு 20 நிமிஷம் போகும். லிட்டை மூடிடுங்க. 20 நிமிஷம் கழித்து அடுப்பு நிறுத்திடுங்க. லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புட்டு நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை கூட வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல், வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான ஆரோக்கியமான சிறுதானிய புட்டு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் பாரம்பரிய உணவின் பெருமை பாரெங்கும் பரவட்டும். எங்கள் உணவின் சுவை உங்கள் மனதில் நிறையட்டும். நன்றி.